சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின் வாரிய தலைமை அலுவலகத்தில் ஊதிய உயர்வு, காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பாக தொழிற்சங்கத்தினருடன் மின் வாரிய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஜபர்சன். ஜபர்சன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் பேச்சுவார்த்தையானது தொடங்கி இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை மின்சாரத்துறை சார்பில் மின்வாரிய பகிர்மானத்தினுடைய இயக்குனர் மக்கர் நஸ் தலைமையில இந்த கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு 19 தொழிற்சங்கத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட இந்த 19 தொழிற்சங்கம் சார்பில் ஒரு சங்கத்தில் இருந்து 3 பேருக்கு அனுமதி அளிக்கப்பட்டு தற்போது இந்த பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையின் போது ஏற்கனவே கடந்த 2023ஆம் தேதி முதல் அவர்களுக்கு ஊதிய உயர்வானது நிறுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 4 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த ஊதிய உயர்வானது அவர்களுக்கு இருக்கும். ஆனால் 2023ற்கு பிறகு இதுவரைக்கும் ஊதிய உயர்வு இல்லாமல் இருப்பது தொடர்பாகவும் உடனடியாக ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், அது எத்தனை சதவீதம் அரசு வழங்க இருக்கிறது என்பது தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் பேசி முடிவெடுக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் 60,000க்கும் மேற்பட்ட காலி இடங்கள் மின்வாரியத்தில் இருப்பதாகவும் உடனடியாக இந்த காலி பணியிடங்களை நிரப்புவது தொடர்பாகவும் இந்த பேச்சுவார்த்தையில் பேச இருப்பதாக சொல்லப்படுகிறது.